ஹாய் ஆல். இன்னைக்கு வெள்ளைப்பொடி மீனை வச்சு எப்படி வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எங்கள் ஊரில் 100 ரூபாய்க்கே வெள்ளைப்பொடி நிறையா தருவாங்க. பெருசு பெருசாக நிறைய வகையான மீன்லாம் கூட இருக்கும். வேறு நிறைய வகையான மீன் இருந்தாலும் இந்த வெள்ளைப்பொடிக்கு மட்டும் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு இஷ்டம் உண்டு. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு மசாலாவுக்கு தேவையான சாமான் என்னன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் நரன்னு அரைச்சிக்கலாம். என்னடா சின்ன வெங்காயத்தோட தோலை ஒழுங்காக உரிக்கலைன்னு பார்க்குறீங்களா? இந்த தோலெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா உரிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. லைட்டாக தலையையும் காலையும் கட் பண்ணிவிட்டு போட்டாலே போதும். எங்கள் அம்மாச்சிலாம் 1-2 உரிச்சு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மீனுக்கு மசாலா வேணும். இது ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான், கொஞ்சம் உப்பு. சில ஊரில் குழம்பு மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாத்தூள் அரைக்கிறப்பவே அதில் நிறைய ஜாமான் போட்டு அரைப்பாங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு, பருப்பு, அப்படி நிறையா போடுவாங்க. அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீனில் மசாலாவை போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. அதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த அரைச்ச மசாலா இருக்குங்கள, அதை எடுத்து நம்ம மீன் மேலே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விடலாம். வெங்காயம்லாம் நல்லா அரையணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா வறுக்கிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் மீன்லாம் வறுத்து சாப்பிட்டா. இந்த வெள்ளைப்பொடி மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுலேயும் கொஞ்சமாக செதில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும். அதனாலே நிறையா பேருக்கு வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் தோசைக்கல்லில் தான் மீன் வறுக்கிறீங்க அப்படின்னா, மீனை எண்ணெய் ஊற்றி வறுக்கிறப்ப அது மேலே ஒரு இட்லி பானை மூடியோ இல்லை ஏதோ ஒரு தட்டோ போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் ரொம்ப தேய்க்கும் ஸ்டவ் மேலேலாம். இந்த மாதிரி பண்ணால் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீன் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 சைடும் பரட்டி போட்டு சீக்கிரமாகவே வறுத்துடலாம். நாம் போட்ட சாந்தெல்லாம் தான் இங்கே கொஞ்சம் வறுவல் மாதிரி இருக்குது. மீன் சாப்பிட்றப்ப அந்த சாந்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களும் இந்த மீன் சாப்பிட்லாம். முடிஞ்சால் முள்ளோடே சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.